Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம வந்து தில்குஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது தேங்காய் பன் கூட சொல்லுவாங்க. ஓவன் வச்சு நம்ம செய்ய போகிறதில்ல, நார்மல் கேஸ் ஸ்டவ்லேயே நார்மல் பாத்திரத்திலேயே எப்படி சாஃப்டாக தில்குஷ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு வெதுவெதுப்பான பால் எடுத்துருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் சீனி சேர்த்துக்கிறேன். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகட்டும். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிட்டு இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் முட்டை எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். இதில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து சாஃப்டாக பிசைஞ்சு வச்சிடணும். ஈஸ்ட் எங்கே கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. நார்மல் எசன்ஸ் ஷாப்லேயே உங்களுக்கு ஈஸ்ட் அவைலபிளாக இருக்குங்க. இப்போ இதை அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 1 மணி நேரம் அப்படியே செட் ஆகட்டும். நல்ல ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி மாவு பொங்கி வரணும். இப்போ தில்குஷ்க்கு உள்ளே வைக்கக்கூடிய பூரணம் ஸ்டஃபிங் தயார் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். 2 கப் தேங்காய் துருவல் சேர்த்து நல்ல வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் ஜாஸ்தியாக செஞ்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்து வைக்கல, ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம 1 வீக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் நல்ல வாசம் வந்து ஈரப்பதம் குறைஞ்சாக்கில் நம்ம விருப்பப்பட்ட ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் காஞ்ச திராட்சை, முந்திரி, கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி, செர்ரி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இதெல்லாம் குக் ஆகணும்னு இல்லை. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை அணைச்சி ஆற வச்சிடலாம். இந்த பூரணம் சூடாக இருக்கையில் நம்ம சீனி சேர்க்கக்கூடாது. ஆறி வெதுவெதுப்பாக ஆன பிறகு நம்ம இனிப்புக்கு தகுந்தாப்புல சீனி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அதுலேயே இனிப்பு இருக்கும். அதனால் இனிப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இதை ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படையில் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ மாவு நல்லா செட் ஆகிட்டு நம்ம தில்குஷ் அப்படிங்கிறதுனால இதை வந்து நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 பகுதியாக பிரிச்சுக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் தேங்காய் பன் எப்படி சின்ன சின்ன தேங்காய் பன் எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். முதல்ல கீழே உள்ள பகுதியை வந்து நம்ம பரத்தி எடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுக்காம நம்ம ஆனால் சப்பாத்தி குழவியை வச்சு தான் பரத்திக்கணும். கையால் இதை பரத்திக்க முடியாது. அழுத்தம் கொடுக்காம தேய்ச்சி விட்டுக்கோங்க. ரொம்ப லேசாக சப்பாத்தி மாதிரி இருக்கக்கூடாதுங்க. இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு நான்ஸ்டிக் பிளேட்டு, ஓவனில் கேக் பண்ணுவோம் இல்லையா, அந்த டின்னோட பிளேட்டு தான் எடுத்திருக்கேன். இதில் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் நார்மல் பிளேட்டில் வெண்ணெய் தடவி கொஞ்சமாக மைதா மாவு தூவிட்டு கூட அதை வச்சுக்கலாம். இதுக்கு நடுவில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. இதை பரத்தி விட்டுட்டு நம்ம மேல் பாகத்துக்கு வைக்க வேண்டிய இன்னொரு பகுதி மாவு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் பரத்திக்கணும். இதை மேலே வச்சு நம்ம ஓரங்களை நல்லா அழுத்தி விட்டுக்கணும். நம்ம தண்ணி வச்சு தான் ஒட்டணும் இல்லைங்க. இது ஈரப்பதம் இருக்கும், டக்குன்னு ஒட்டிக்கும். உங்களுக்கு நார்மலாக ஒட்டிக்கிட்டாலும் சரி, இல்லை கையால் டிசைன் மாதிரி பண்ணி விட்டுக்கிட்டாலும் சரி. இது நான் கேக் டின்னோட அடிப்பாகம் எடுத்திருந்ததுனால அந்த டின்னிலேயே வச்சுக்கிறேன். ஒரு நல்ல அகலமான பாத்திரமாக எடுத்துகிட்டு அதுக்கு நடுவில் ஒரு ஸ்டாண்டு போட்டுக்கலாம். உங்ககிட்ட ஸ்டாண்டு இல்லாட்டி ஏதாவது ஒரு பிளேட்டை கவுத்தி போட்டுக்கோங்க. இதை நல்ல சூடான தீயில நல்ல ஹை ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சிடலாம். திருப்பி ஓப்பன் பண்ணல கவனமாக ஓப்பன் பண்ணுங்க. ரொம்ப சூடாக இருக்கும். இதில் அந்த கேக் டின்னோ அல்லது பிளேட்டோ தூக்கி நம்ம வச்சிடலாம். இப்போ தீயை நல்ல மிதமாக வச்சுக்கணும். லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த பன்னுக்கு மேல் பாகத்தில் நம்ம வந்து பால் லைட்டாக தடவிக்கிறோம். பாலுக்கு பதிலாக நீங்கள் முட்டையை கூட கலந்து தடவிக்கலாம். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் கிடைக்கணும் இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி தடவி விட்டுக்கிறோம். இந்த கேக் பாத்திரத்தை நம்ம மூடக்கூடாது. இந்த பன் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பிளேட்டை மூடக்கூடாது. மொத்தமாக அந்த பாத்திரத்தையே ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 25 நிமிஷம், அப்படியே 20லேருந்து 25 நிமிஷம் வச்சுக்கலாம். நம்ம சைஸை பொறுத்து டைம் எடுத்துக்கும். நான் 25 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு செவந்து வந்திருக்கு. இது பால் தடவுனதுனால தான் இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம மெதுவாக வெளியில் எடுத்துக்கலாம். சூடாக இருக்கையிலேயே மேலே லேசாக வெண்ணெய் தடவிக்கலாம். இந்த மாதிரி வெண்ணெய் தடவுறதுனால அந்த பன்னெல்லாம் வந்து நல்ல சாஃப்டாக மிருதுவாக இருக்கும். கொஞ்சம் ஆறுனாக்கில் நம்ம பீஸ் போட்டுக்கலாம். எப்போதுமே சூடாக இருக்கையில் கட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நொறுங்கி நொறுங்கி வரும். ஆறுன பிறகு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தாக கட் ஆகும்.
ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து பூரணம் அந்த ஸ்டஃபிங் நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு பண்ணி தான் வச்சு செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம வெறுமனையாக தேங்காயும் சீனியும் கூட கலந்து இந்த மாதிரி பன் பண்ணி கூட செய்யலாம். பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டு சத்தாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ரிலாக்ஸ் ரெசிபிஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஆப்ஷனில் வந்து நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.